Hello everyone, welcome back to our channel. So in our channel Nykaa haul video and almost 6 months ஆச்சு நான் Nykaa haul videos upload பண்ணி and நானுமே கொஞ்ச நாளா makeup and skincare ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாம தான் இருந்தேன். தேவையில்லை ரொம்ப ப்ராடக்ட்ஸ் இருந்தது. சோ இருக்க முஷ்ல எதுக்கு unnecessary வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்மே வாங்காம இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணி எம்டி பண்ணிட்டு இருந்தேன். and அந்த வகையில இப்போ necessary ஒரு சில ஐட்டங்கள் தேவைப்பட்டது. அதை ஆர்டர் பண்ண முஷ்ல ஒரு சில ஐட்டங்கள் tempt ஆயி சரி வாங்குனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வாங்குன ஐட்டங்களும் இருக்கு. So one by one என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ல வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Actually I was running out of face wash. So அதை வாங்குறதுக்காக தான் நான் Nykaa-குள்ள லாகின் பண்ணி ஆப்ல ஓபன் பண்ணேன். So என்ன ரீசன்காக போனோமோ அந்த வேலையை பார்த்திருக்கோம் கண்டிப்பா. So Nykaa Naturalsல இருந்து D3 and Neem Purifying face wash வாங்கியிருக்கேன் and it's for all skin type I guess. and இதுக்கு முன்னாடி இந்த particular Nykaa Naturalsல இருந்து honey flavor face wash யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது. ஸோ அந்த ரீசனால தான் சரி நீம் நம்மளுக்கு தேவைதான். நான் ஹிமாலயோடது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் முடிய போகுது. ஸோ ஹிமாலயோடது நீம் ஃபேஸ் வாஷ் தான். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீம் ஆஸ் வெல் அஸ் D3. ஸோ ஓகே ஃபைன், ரெண்டுமே நல்ல விஷயங்கள், அதனால இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் இது ஆக்சுவலி 50% ஆஃபர்லேயும் இருந்தது, அதுவும் ஒரு ரீசன் நான் இதை வாங்குறதுக்கு. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 139 140. ஸோ 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். 70 ருபீஸ்க்கு Nykaa-ஓட ப்ராடக்ட் நம்மளுக்கு ஆஃபரில் கிடைச்சதுன்னா ஏன் வாங்கக்கூடாது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேட்டும் செக் பண்ணுறேன். இப்போ தான் 2025 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜியும் ஒரு அடிஷ்னல் இடமா இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ வீடு பிஜி அப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஸ்கின் கேர் அங்கேயும் கேரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு செட் பண்ணிடலாம், ஒரு மார்னிங் கிளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ் அது மாதிரி அங்கேயும் வச்சுட்டோம்னா எவ்ரி வீக் வந்துட்டு போக முச்சுல அதெல்லாம் கேரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இதை வாங்கினேன். அண்ட் 70 ருபீஸ்க்கு எனக்கு என்னமோ இது பெஸ்ட்டாகவே தோணுது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான், மஸ்ட் தேவையில்லை வாங்கினது. செகண்ட் ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ரைமர், போர் மினிமைசர் ப்ரைமர், லைட் சாஃப்ட் ஃபோக்கஸ் பிளர் இன்சைட் மேக்கப் எசென்ஷியல்ஸ். இந்த ஒரு ப்ரைமர் நான் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் ஆக்சுவலி 115. நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன், பட் இது ரொம்ப சின்ன டைனி பேக்கேஜிங்காக இருக்குது. ஸோ லுக் அட் திஸ். இது 10 ml ப்ராடக்ட் தான். 10 mlக்கு 115. அண்ட் ரிவ்யூ ரொம்ப அதிகமாக இருந்தது. அரௌண்ட் 11,000 பீப்புள் வந்து இது நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இதை வாங்கினேன். பட் ரொம்ப குட்டியாக இருக்குது பேக்கேஜிங், பாருங்கள் உள்ளங்கையில் வந்துடும், அந்த அளவுக்கு சின்ன ஒரு பேக்கேஜிங். இதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை, இந்த ஹால் வீடியோக்காக இதை அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி நான் ட்ராவல் பண்ண முடியல சின்னதாக மேக்கப் கிட்டில் வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதும் இதே பிராண்டோடைய ஒரு ப்ரைமர் தான், பட் அதுவும் எதுவும் கம்ப்ளீட்லி வேறு. ஸோ இதை நான் யூஸ் பண்ண முடியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்லையோ இல்லைன்னா vlogs வீடியோஸில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தூர். இது இங்கே வைப்பாங்க இல்லையா குங்குமம், எஸ் குங்குமம். அண்ட் இது வந்து லேட்டஸ்ட் குங்குமம். அண்ட் இது நான் இதுக்கு முன்னாடி வேறு பிராண்ட்ஸ்லேருந்துலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸஸ் கனடாலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதில் 2 ஷேட்ஸ் இருந்தது, ஒன்று ரெட் இன்னொன்று மெரூன். அண்ட் நான் மெரூன் தான் சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 149 ருபீஸ், பட் எனக்கு 100 ருபீஸ்க்கு கிடைச்சது. ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸில் இதோட சீப்பராக கிடைக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஹெவன் அதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ட்ரை ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து அதை மாறிடும். இந்த வீடியோலேயே ஓப்பன் பண்ணிடலாமா? சரி பண்ணிடுவோம். பேக்கேஜிங் கொஞ்சம் கிளாசிக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் இந்த அளவுக்கு பேக்கேஜிங் இருக்காது. உன்னை பற்றி நல்லா தானே பேசிகிட்டு இருக்கிறேன், என் கையில் ஓட்டப்பட்ட வெரி பேட் வெரி பேட். ஸோ பாருங்கள், இதுதான் பேக்கேஜிங். ஆக்சுவலி இது லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் இது லிப்ஸ்டிக் இல்லை, இது குங்குமம். இதுதான் வச்சிடலாம். அச்சோ, மிரர் இல்லாமல் வேலை பார்த்தா இப்படி தான் இருக்கும். பட் ஓகே, எஸ் பிடிச்சிருக்கு. பட் வச்ச விதம் தான் சரியில்லை, அதை நான் அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 ப்ராடக்ட் இருக்குது, ரெண்டுமே பேக்கேஜிங் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து காட்டுறேன். அண்ட் இது வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். இப்போ லாஸ்ட் ஒரு
கொஞ்சம் மாதங்களாக இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அகெயின் பிஜிக்கும் இங்கேயும் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். அண்ட் இன்னும் ஒன்று வாங்கணும். பிகாஸ் இது இப்போ நான் 2 பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். 2 பாட்டிலுமே முடிய போகுது. இது 3rd பாட்டில். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டா இன்னொரு 4th பாட்டில் வாங்கணும். அதை நம்ம பிஜியில் வைக்கலாம். ஸோ மீது 2ஐயும் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அதில் ஒன்றும் இல்லை, நான் தட்டி எடுத்து அது மனசு தொல்லுது என்னை விடுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு அதை நான் யூஸ் பண்ணியாச்சு. ஹிமாலயா பிராண்டோடைய நரிஷிங் ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னுடைய எல்லா விளாக் வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப பேச போகிறதில்ல. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். எஸ், 100 ருபீஸ். எனக்கு 90 ருபீஸ்க்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்டிஷனர், இன்டென்ஸ் ரிப்பேர் டீடாங்கிளிங் கண்டிஷனர். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கண்டிஷனர் அவைலபிளாக இல்லாத காரணத்தினால் இது ஒன்று இருந்ததுனால இதை வாங்கினேன். இதுலேயும் பெரிய லெவலில் டிஸ்கவுண்ட்ல எனக்கு எதுவும் கிடைக்கல. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். ஹோப்ஃபுல்லி 90 ருபீஸ் பே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், இல்லை 89 பே பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் மஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா டெம்ட் ஆகி வாங்கின ப்ராடக்ட்னு, அது இதுதான். ப்ளூ ஹெவனுடைய மேட் லவ் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேட்டிங் மினி லிப்ஸ்டிக்ஸ். பரவாயில்ல, டக்குன்னு கரெக்டாக படிச்சிட்டேனே, வெரி குட். சாஃப்ட் மேட் ஃபினிஷ் பேக் ஆஃப் 10. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வர எனக்கு லிக்விட் லிப்ஸ்டிக்ஸோட இது மாதிரியான சாஃப்ட் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் தோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலுமே கூட எனக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. லிக்விட் லிப்ஸ்டிக்கில் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்ச நேரம் அப்புறம் இங்கே ட்ரை ரொம்ப ஆகும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கினஸ் ஃபீல் ஆகுது. அண்ட் ப்ளூ ஹெவன் வந்து ஆனஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதையும் பார்த்தப்போ எனக்கு ஓகே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் 10 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ். பட் 10 லிப்ஸ்டிக்ஸ்க்கு 400னா ஒரு லிப்ஸ்டிக்கோட விலை 40 ருபீஸ் தான் ஆகுது. அண்ட் இதை பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஷேட் நம்பர் ஆஸ் வெல் அஸ் ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான லேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் புல்லட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான், ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் இதை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் இப்படி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரௌன் ஷேடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கை வச்ச ஷேடே ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் ஷேட், என்னோட காம்ப்ளெக்ஷனுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூடாக இருக்கும். அண்ட் இங்கே உள்ள வந்து சில்வர் ஷேடில் இருக்குது. ஓ, இப்போ நான் லிப்ஸில் வேர் பண்ணியிருக்கிற ஷேடோட இது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் ரோலேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ செகண்ட் ரோலேருந்து எடுப்போம். ஓகே, இது ஒரு மாதிரியான நியூட் ஷேட், ஆரஞ்சிஷ் நியூட். இது கண்டிப்பாக என்னை வாஷ் பண்ணும் ஃபார் ஷோர். நான் அப்ளை பண்ணேன். பட் என்ன பண்ணணும்னா டார்க்கர் லிப்ஸ்டிக் வெளியில் அவுட்டரில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷேடை சென்டரில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி லுக்கு க்ரியேட் பண்ணலாம். பார்ப்போம், அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது ஒன் மோர் ஷேட் பார்த்துடலாமா? ஸோ இது அகெயின் ஒரு டார்க் ஷேட் தான். என்னோட காம்ப்ளெக்ஷனுக்கு இது சூட் ஆகுமா என்னன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.